महागुरु मनःपद्म मध्य नित्य निवासिने भक्तोचिताय भवतात् मंगलम शाश्वती समाहा. சோழசிம்மபுரம் திருக்கடிகை திவ்யதேசத்தையும் இங்கிருக்கக்கூடிய யோக நரசிம்மப் பெருமான், யோக ஆஞ்சநேய சுவாமி, பக்தோச்சிதன் என்கிற உற்சவமூர்த்தி இவர்கள் அனைவரையும் கடந்த பகுதிகளிலே நாம் தரிசித்தோம். சோழசிம்மபுரம் என்று சொன்னாலே ஒரு பெரியவரை நாம் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். தொட்டையாச்சாரிய சுவாமி என்றும் மகாச்சாரியர் என்றும் வழங்கப்பட்டவர். கோயில் கந்தாடை சண்டமாருதம் தொட்டையாச்சாரிய சுவாமி என்று அவருடைய பெயரை தெரிவிப்பார்கள். ராமானுஜருடைய சிஷ்யர்களுக்குள்ளே முதன்மையாக திகழ்ந்தவர் முதலியாண்டான் என்பவர். அவருடைய வம்சத்திலே பிறந்தவர்தான் இந்த சுவாமி. இவருக்கு இயற்பெயர் ஸ்ரீனிவாசர் என்பது. 1543ஆம் ஆண்டு இவர் அவதரித்தார். 1607வது ஆண்டு வரை சுமார் 65 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். சர்வசித்தி திரையோதஷ்யாம் லக்னே வேதப்பிரதாஹ்வயே ஜாத்தம் கும்போத்தராஷாடே மகாகுரு அஹம்பஜே என்று இவருடைய அவதாரத்தை பற்றின ஸ்லோகம் தெரிவிக்கிறது. இவர் அவதரித்தது மாசி மாசத்தில் உத்தராட நட்சத்திரத்தில். கும்பமாசம்னு மாசி மாசத்துக்கு பெயர். கும்ப உத்தராஷாடம் மாசி மாசத்தினுடைய உத்தராட நட்சத்திரத்திலே திரையோதசி திதியின் பொழுது இந்த சுவாமி வந்து அவதரித்தார். முதலையாண்டானுடைய வம்சமே வாதூல குலத்தைச் சேர்ந்தது, வாதூல கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். அதனால் வாதூல குலத்தில் வாதூல ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜாநிதிம் பிரபத்யேகம் ஸ்ரீனிவாச மகாகுரும் என்று இந்த சுவாமியினுடைய தனியன் வழங்கப்படுகிறது. இவருடைய தகப்பனாருக்கும் ஸ்ரீனிவாசர் என்று திருநாமம். அவருடைய மகனாகவே இவரும் அவதரித்தார். இவருக்கும் ஸ்ரீனிவாசர் என்றுதான் பெயர். வினயாதிகம், எவ்வளவு மெத்த படித்தவராக இருந்தாலும் மிகுந்த பணிவோடு வினயத்தோடு இருந்தாராம். பிரக்ஞா நிதிம், பிரக்ஞா என்றால் ஞானம், மிகச்சிறந்த அறிவு, ஆத்மாவையும் பரமாத்மாவையும் மோட்சமடைவதற்கான வழியும் பற்றின அறிவு. அப்பேற்பட்ட அறிவு ஒருவருக்கு இருந்தால் உடனடியாக தலைக்கணம் வந்துவிடும். ஆனால் அதுவும் இல்லாமல் மிகுந்த வினயத்தோடு பவ்யராக இருந்தாராம். அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாச மகாகுருவை நான் வணங்குகிறேன் என்று சொல்லுகிறோம். அவருக்கு தொட்டையாச்சாரியர் என்றும் மகாச்சாரியர் என்றும் திருநாமம் உண்டு. மகாச்சாரியர் என்றால் மிகப்பெரிய ஆச்சாரியன் என்று திருநாமம். அதையே தான் தொட்டை என்றால் பெரியது என்று பொருள் அல்லவா? அதனால தொட்டையாச்சாரியர் என்றும் இந்த சுவாமி வழங்கப்பட்டார். இவர் திருமலையிலே அடிவாரத்திலே இருந்து பல காலம் யோகம், தியானம் முதலானவற்றில் ஈடுபட்டு பகவான் திருமலையப்பனுடைய அருளையே பெற்றவர். அங்கிருந்து புறப்பட்டு சுதர்சன ஆழ்வாருடைய உதவியோடு இந்த ஊருக்கு வந்து சேருகிறார். பகவான் அவருடைய ஸ்வப்னத்திலே எழுந்தருளி, இந்த இடத்தில் சோழிங்கபுரம் என்கிற ஊர் அப்போது இருக்கவில்லை, மலைக்கு மேலே நரசிம்ம பெருமான் எழுந்தருளி இருந்தார். அவருடைய உற்சவரான பக்தோச்சிதன் அந்த மலைக்கு அருகிலேயே பத்மாபுரம் என்கிற ஒரு கிராமம் இருந்தது. இப்போதும் அந்த இடத்துக்கு போனோம்னால் ஒரு பாழடைந்த கோவில் கோபுரத்தோடு காணப்படுகிறது. அங்கு பெருமானோ பூஜைகளோ ஒன்றும் கிடையாது, கோவில் மட்டும் உள்ளது. அந்த பத்மாபுரம் கோவிலில் தான் ஏதோ சில காரணங்களாலே இந்த உற்சவமூர்த்தி பக்தோச்சிதன் எழுந்தருளி இருந்தார். அப்போது பகவான் நரசிம்மன் அந்த தொட்டையாச்சாரியருக்கு ஆணையிட்டு, நீர் இந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் ஊரை ஏற்படுத்தி கோவிலை ஏற்படுத்தி என்னை இந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று பகவான் கூறினாராம். அதை தகர்ந்து மகாச்சாரியர் ஸ்ரீனிவாச பெருமான் திருமலையப்பனுடைய அருளை பெற்று தன்னுடைய சக்தியாலே சுதர்சன சக்கரம் இருக்கிறதே அந்த சக்கரத்தையே பிரத்யக்ஷமாக கண்டவர். இவர் நடந்து போனாலே முன்னால் சுதர்சன சக்கரம் செல்லுமாம், பின்னால் தான் இவர் தொடர்ந்து வருவாராம்.
அப்படி சுதர்சன ஆழ்வாருடைய அனுகிரகத்தையும் பூரணமாக பெற்றவர் அந்த சுவாமி. அங்க திருமலையிலிருந்து புறப்பட்டு இந்த பிரதேசம் கடிகாச்சலத்துக்கு வருகிறார். வந்தபோது இந்த இடத்தில் அச்சுத தேவராயன் என்று ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவனை சந்தித்து இந்த ஊரில் கோவில் கட்ட வேண்டும், அழகான ஊரையும் அமைக்க வேண்டும், அதுக்கு நீதான் உதவ வேண்டும் என்று சொல்லி அரசனையும் அழைத்து கொண்டு இந்த இடத்துக்கு வருகிறார். வரும்பொழுது சோழிங்கபுரத்துக்கு அருகிலே எறும்பி என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த எறும்பியில் மிக பெரியவர்களெல்லாம் வாழ்ந்ததுண்டு. மணவாள மாமுனிகளுடைய சிஷ்யர்களுக்குள்ளே மிகவும் முதன்மையானவராக இருந்தவர் எறும்பி அப்பா தேவராஜ குரு என்று வழங்கப்படுகிறார். அந்த எறும்பி என்கிற கிராமம் முதலையாண்டானுடைய வம்சத்தவர்கள் வாழ்ந்த ஊர்தான். இந்த சோழிங்கபுரமும் முதலையாண்டான் வம்சத்தவர்கள் வாழ்ந்த ஊர்தான். அந்த எறும்பிக்கு அருகிலே வரும்பொழுது தொண்டையாச்சாரிய சுவாமி பல்லக்கில் வருகிறார். ராஜா அவன் அரசன் குதிரைக்கு மேலே வருகிறான். திடீரென்று அந்த குதிரை கீழே விழுந்து மரணம் அடைந்து விட்டது. உடனே எல்லாருக்கும் பயம், இது என்ன அபசகுணமாக இருக்கிறதே, அரசனுடைய குதிரை மரணம் அடைகிறது என்றால் அது ரொம்ப பெரிய பேச்சாகிவிடும் அல்லவா. உடனே இந்த கோவிலை கட்டலாமா வேண்டாமா, இவருக்கு உதவலாமா வேண்டாமா என்று பலவிதமான சந்தேகங்கள் ஏற்பட்டன. அப்போது சுவாமி தொண்டையாச்சாரியர் தன்னுடைய வல்லமையாலே சுதர்சன ஆழ்வானை பிரார்த்தித்து இந்த குதிரைக்கு மறுபடியும் உயிரை பெற்றுக் கொடுத்தாராம். எழுந்த அந்த குதிரை நன்னா ராஜநடை போட்டு நடக்க தொடங்கியது. அதை பார்த்தவுடனே தான் அரசனுக்கு நம்பிக்கை வந்தது. ஓஹோ, இந்த சுவாமி நிஜமாகவே பெரியவர் தான், கடவுளுடைய அருளை பெற்றவர் தான், அதனால இவர் சொல்லும்படி நடப்பதுதான் நமக்கும் சிறந்தது என்று ஒப்புக்கொண்டு அரசனும் இந்த இடத்துக்கு வந்து, அப்போது இந்த இடத்துல ஊரே கிடையாது, சோழசிம்மபுரம் என்கிற ஊரையும் நிர்மாணம் செய்து அதற்குள்ளே இந்த கோவிலையும் ஏற்படுத்தினார். அப்ப சின்னதாக ஆதிகேசவ பெருமாள் மட்டும் முதலிலே இந்த இடத்துல இருந்து வந்தார். அதற்கு பிறகுதான் பக்தோச்சிதன் என்கிற பெருமாள் உற்சவமூர்த்தி இருக்கிறாரே, அவர் எப்போதும் இந்த இடத்திலேயே எழுந்தருளி இருக்கட்டும் என்று தொண்டையாச்சாரிய சுவாமி தான் ஏற்படுத்துகிறார். 1588 வருஷம் பங்குனி மாசம் சுக்லபக்ஷத்தினுடைய பஞ்சமி அன்றைக்குத்தான் இந்த இடத்திலே பக்தோச்சிதன் உற்சவருக்கான சந்நிதி அமைக்கப்பட்டு அவர் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டார். மூலவர் வெகு காலமாக இருக்கிறார், கீழே இருக்கிற ஆதிகேசவ பெருமாளும் வெகு காலமாக இருக்கிறார். உற்சவமூர்த்தியை இங்குதான் இருக்க வேண்டும் பிரதிஷ்டை பண்ண வேண்டுமே, அது 1588 ஆண்டு இந்த மகாச்சாரியர் என்கிற சுவாமியாலே செய்யப்பட்டது. அப்ப இங்கும் பெரிய கைங்கரியம். அதே போல இதே காலகட்டத்தில் தான் சிதம்பரத்திலே தில்லை கோவிந்தராஜ பெருமான் இருக்கிறாரே, அவருக்கும் சில கஷ்டங்கள் ஏற்பட்டன. அந்த உபதிரவங்களையும் போக்கி அந்த பெருமானையும் நிலைநாட்டி அவருக்கு உற்சவங்கள் முதலானவற்றையும் நடத்தி வைத்தவர் இந்த சோழசிம்மபுரம் தொண்டையாச்சாரிய சுவாமி என்பவர். அன்று தொடங்கியே அந்த சுவாமியினுடைய வம்சத்தவர்களால் தான் இந்த கோவிலுடைய நிர்வாகமே செய்யப்பட்டு வருகிறது. இன்றைக்கும் கோயில் கந்தாடை சண்டமாருத்தம் தொண்டையாச்சாரிய சுவாமியினுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஊரிலேயே இருந்து பகவானுக்கு செவ்வனே கைங்கரியம் செய்து வருகிறார்கள். கீழிருக்கிற கோவிலையும் பக்தோச்சித பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். வாராவாரம் தினமும் மலைக்கு மேல போய் நரசிம்ம பெருமானுக்கும் தாயாருக்கும் ஹனுமானுக்கும் கைங்கரியம் செய்ய வேண்டும். சாதாரண வேலை கிடையாது. நாம ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை போறோம், மேலே ஏறுறோம், சேவிக்கிறோம், வந்துடுறோம், 4 நாள் ஓய்வு எடுத்துருவோம். ஒரு நாள் சோழசிம்மபுரம் போயிட்டு வந்தா கால் வலிக்கிறது, 4 நாள் ஓய்வு எடுத்துக் கொண்டு விடுவோம். அந்த ஊரில் இருக்கிற அர்ச்சகர்களும் பரிச்சாரகர்களும் ஆச்சாரிய புருஷர்களும் 10 வயசு 12 வயசுக்கு கைங்கரியம் செய்ய தொடங்கினார்கள் என்றால் 80 வயசு மூச்சு நிற்கும் வரை அந்த பெருமானுக்கு கைங்கரிய செய்வதை நிறுத்துவதே கிடையாது. தினமும் தினமும் மலைக்கு ஏற வேண்டும், தினமும் கீழ் சன்னதிக்கு போக வேண்டும். இப்படி பெருமானுக்கு விடாமல் கைங்கரியம் செய்து வருகிறார்கள். இவருக்கு ஸ்ரீனிவாச பெருமானுடைய அருள் ஒரு புறம் இருந்தது. அதே போல கீழே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானுடைய சரித்திரம் பார்க்கும் பொழுது அவருடைய கருட சேவையை பற்றி சொல்லும் போது ஒரு செய்தி தெரிவித்திருந்தேன். இந்த தொண்டையாச்சாரிய சுவாமிதான் வருஷா வருஷம் காஞ்சிபுரத்துக்கு கருட சேவை தரிசிப்பதற்காக செல்வாராம். ஒரு முறை வயதானபடியால போக முடியவில்லை. இந்த ஊர்ல தக்கான் குளம் இருக்கு, பெருமானுக்கு தக்கான் பெயர் அல்லவா, அந்த தக்கானுடைய குளம் தக்கான் குள கரையிலே தொண்டையாச்சாரிய சுவாமி நின்று கொண்டு காலை 4:30 மணி கார்த்தால 3ஆம் திருநாள் அன்னைக்கு பெருமானுக்கு வரதனுக்கு கருடோத்சவம் நடக்கிறதோ இல்லையோ, ஐயோ 4 மணி ஆயிடுத்தே, பெருமாள் எழுந்தருளி இருப்பாரே, கோபுரத்துக்கு வந்திருப்பாரே என்று இங்கிருந்தே மனக்குமுறலோடு அந்த சுவாமி தரிசிக்க முடியவில்லையே என்று வருத்தத்தில் இருந்தார். அந்த க்ஷணத்திலேயே
காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் அங்கு மறைந்து ஒரு க்ஷணம் நிமிஷம் இங்கு வந்து தன்னுடைய பக்தனுக்கு காட்சி கொடுத்துவிட்டு திரும்பவும் இங்கிருந்து காஞ்சிபுரத்துக்கு போய் கருட சேவையை தொடர்ந்தாராம். இன்னைக்கும் இதை நினைவுபடுத்தும் வகையில் காஞ்சிபுரத்தில் மேற்கு கோபுர துவாரம் வழியா கருட சேவையில பெருமான் வெளியில வருவாரோ இல்லையோ, வரும்பொழுது கொடையால மறைச்சு உள்ள ஒரு ஹாரதி பண்ணுவா. எதுக்குன்னா தொட்டையாச்சாரிய சுவாமி சேவை என்று தெரிவிப்பார்கள். அதற்குள்ள பெருமான் அங்கிருந்து பறந்து இந்த இடத்துக்கு வந்து இங்கு தொட்டையாச்சாரியருக்கு காட்சி கொடுத்தாராம். 5 ஸ்லோகங்கள் தேவராஜ பஞ்சகம் என்று அந்த அவர் கண்ட காட்சி கருட சேவையை பத்தி இந்த சுவாமி பாடி இருக்கிறார். பிரத்யூஷே வரத பிரசன்ன வதனஹ பிராப்தாபிமுக்யான் ஜனான் ஆபத்தாஞ்சலி மஸ்தகான் அவிரலான் ஆபாலம் ஆனந்தயன் மந்தோட்டாயத சாமரோ மணிமய ஸ்வேதாதபத்ர சனைஹி அந்தர் கோபுரம் ஆவிராச பகவான் ஆரூಢ பக்ஷீஸ்வரஹா. பிரத்யூஷே பகவான் விடியற் காலை பொழுதுல புறப்பட்டு வருகிறாரோ இல்லையோ, பிரசன்ன வதனஹா நல்ல சிரிச்ச முகத்தோடு தேவப்பெருமாள் வருகிறாராம். என்ன சிரிப்புனால் பிராப்த அபிமுக்கியாம் ஜனான் ஆஹ்லாதயன், தன்னை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கில் ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் இல்லையோ, அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அப்பதான் தேவப்பெருமாளுக்கு முகத்துல சிரிப்பே வருமா. 4 பேர் போனா சுமாரா சிரிப்பார், 4000 பேர் போனா இன்னும் பல்லு தெரியறாப்புல சிரிப்பார், 4 லட்சம் பேர் போனா சுவாமி மூஞ்சி முழுக்க பல்லு வாய் முழுக்க பல்லுன்னு சொல்லுவாளோ இல்லையோ, அத போல பிரசன்ன வதனாக பகவான் இருக்கிறார். அவிரலான் ஒன்றல்ல இரண்டல்ல கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆபாலம் ஆனந்தயன் சின்ன குழந்தைகளிலிருந்து வயசானவர்கள் வரை வந்து பகவானை தரிசித்து ஆனந்தப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட சேவை? மந்த உட்டாயுத சாமரஹா, நிதானமா அப்படி சாமரம் வீசிக்கொண்டே இருப்பார்களாம் தேவப்பெருமாளுக்கு. பின்னாடி பெரிய வெண்மையான கொடை, அந்த கொடையை பிடித்துக் கொண்டு முத்துக்குடையோடு பகவான் வருகிறார். அந்தர் கோபுரம் ஆவிராச, அந்த பெருமான் கோபுர வாசலில் தாண்டி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆரூಢ பக்ஷீஸ்வரஹா, அந்த கருடனுக்கு மேலே இருக்கும் காட்சியோடு வந்து எனக்கு காட்சி கொடுத்தான் என்று அந்த சுவாமி பாடுகிறார். இன்றைக்கும் அதற்கு நினைவாக தக்கான் குளத்தினுடைய கரையில வரதராஜ பெருமாளுக்கு ஒரு சன்னதி இருக்கு. மூலவர் அப்படியே கீழே கருட வாகனம், கருட வாகனத்துக்கு மேல வரதராஜ பெருமாள், பக்கத்துல தொட்டையாச்சாரிய சுவாமி, இப்படியே அந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறார்கள். உற்சவமூர்த்தி சேவித்தோம்னால் அழகாக கீழே வரதஹஸ்தம் கட்டிஹஸ்தத்தோடு சங்க சக்கரங்களை பிடித்துக் கொண்டு உற்சவமூர்த்தி இருக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்கள் கூட பெருந்தேவி தாயார் 3 தாயார்களோடு அப்படியே காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருமானே இந்த இடத்திலே வரதராஜ பெருமானுடைய சன்னதியிலே காட்சி அளிக்கிறார். அந்த சன்னதியிலே நின்ற திருக்கோலத்தில் தொட்டையாச்சாரிய சுவாமியும் இருக்கிறார். உற்சவ மூர்த்தியாக நின்ற திருக்கோலம். தொட்டையாச்சாரியன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, தாடி வச்சுருப்பார். கூரத்தாழ்வானுக்கும் தாடி உண்டு, பார்த்தாலே சட்டுன்னு கண்டுபிடித்து விடலாம். அத போல மகாச்சாரியருக்கும் நல்ல தீட்சை, தாடியோடு இருக்கிறார். அப்போ தக்கான் குளக்கரையில் இருக்கக்கூடிய சன்னதியில் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறாரா? அங்கு மட்டுமல்ல, பக்தோச்சித்தனுடைய சன்னதி இருக்கே, ஆதிகேசவ பெருமாள் பக்தோச்சித்தன் இருக்கக்கூடிய கோவில், அந்த பிரதானமான கோவிலிலும் சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரிய சுவாமியுடைய விக்கிரகம் உண்டு. அமர்ந்த திருக்கோலத்தில் ஞான முத்திரையோடு இருக்கிறார். ஆச்சாரியன்னு சொன்னாலே நன்ன தேர்ந்தெடுக்கணும் இல்லையோ, அந்தந்த சிஷ்யனுக்கு எந்த அர்த்தத்தை சொன்னால் ஏற்புடையதாக இருக்கும், யாரால் எதை புரிந்து கொள்ள முடியும் என்று தேர்ந்தெடுத்து உபதேசிக்க வேண்டும். அதனால இப்படி ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து நமக்கு உபதேசிக்கிறாராம். அந்த சுவாமி தான் இந்த ஊரையும் இந்த பெருமானையுமே ஏற்படுத்தினவர். இன்றும் அவர் வம்சத்தவர்கள் தான் நிர்வாகம் செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட பகவான் பக்தோச்சிதனாக இருக்கிறார். அந்த சுவாமி வெறும் கோவில் கட்டினது மட்டும் கிடையாது, அதற்கு மேல சுவாமி வேதாந்த தேசிகனுடைய சததூஷணி என்கிற ஒரு நூல், அதற்கு சண்டமாருத்தம்னு ஒரு வியாக்கியானம் எழுதினார். சண்டமாருத்தம்னா சூறாவளி காற்றுன்னு அர்த்தம். அப்படி சூறாவளி அடிச்சதுன்னா சின்ன சின்ன குப்பை சத்த தூசி எல்லாம் பறந்து போயிடுமோ இல்லையோ, அதை போல இந்த நூல் சண்டமாருத்தம் என்கிற நூலை படித்தோம் என்றால் மனசுல என்னென்ன சந்தேகங்கள் இருக்குமோ அனைத்தும் அப்படியே தூர எரிந்து விடப்படுமாம். அதுக்கு மேல மகா விஜயங்கள் 5 விஜய கிரந்தங்கள் எழுதினார். சண்டமாருத வேதாந்த விஜயாதிஸ்வ சூக்தபிகி வேதாந்த ரக்ஷகாயாஸ்து மகாச்சாரியாய மங்களம்னு தெரிவிப்பார்கள். இப்படி பல நூல்களையும் எழுதி பெருமான் பிரமேயமான பகவானையும் கோவில் கட்டி ரட்சித்து எத்தனையோ கைங்கரியத்தை செய்தவர் ஸ்ரீனிவாச மகாகுரு என்று சொல்லப்படுகிற தொட்டையாச்சாரிய சுவாமி. அவரையும் இந்த திருத்தலத்திலே வணங்கிக் கொள்ளுவோம். சோழிங்கபுரம் பெருமானிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு தொடர்ந்து அனுபவிப்போம்.